அன்பர்களே, இன்று சோமவாரம் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சிவபெருமானுக்கு பொதுவான தச அங்கங்களை கூறியுள்ளார். ஆனால் தியாகராஜருக்கு தச அங்கங்கள் உண்டு. அவை: ஒன்று பெயர் ஆரூரன், நாடு அகலங்க நாடு, ஊர் திருவாரூர், ஆறு ஆனந்தம், மலை அருள்மலை, அதாவது அரதன சிங்கம் என்று சொல்வார்கள், 6 படை வீரகட்கம், 7 பறை பஞ்சமுக முரசு, 8 மாலை செங்கழுநீர் மாலை, 9 கொடி தியாக கொடி, 10 குதிரை வேதங்களை குதிரை. இவை தவிர 16 வகை அங்க பொருள்கள் இப்பெருமானுக்கு உரியன. ஒன்று ஆடு தண்டு மணித்தண்டு, கொடி தியாக கொடி, ஆசனம் ரத்ன சிம்மாசனம், மாலை செங்கழுநீர் மாலை, வாள் வீரகண்டயம், நடனம் அஜபா நடனம், யானை ஐராவணம், மாமலை அரதன சிருங்கம், முரசு பஞ்சமுக வாத்தியம், நாதஸ்வரம் பாரி, மத்தளம் சுத்தமத்தளம், குதிரை வேதம், நாடு சோழநாடு, ஊர் திருவாரூர், 6 காவிரி, பண் 14 வகை பண் ஆகியவை ஆகும். தியாகச பெருமானுக்கு சந்தனத்தின் மீதும் குங்குமப்பூவையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து இழைத்து கிடைக்கும் செந்நிற திரவியத்தை இடுகிறார்கள். உற்சவத்தின் போது வீதிகளில் இறைவன் ஆடிய அசதி தீரா தியாகேசருக்கு மருந்து நிவேதிக்கப்படுகிறது. இது சுக்கு, மிளகு, திப்பிலி, வெல்லம் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. தியாகேசர் சன்னதியில் திருக்காலகம் என்றும் தென்றல் தவழும் சாளரம் என்பதும் உள்ளது. தியாகராஜருக்கு மாலை நேர பூஜையின் போது சுத்தமத்தளம், கர்ணா, சங்கு, எக்காளம், நகரா, நமுகி, கிடுகிட்டி, புல்லாங்குழல், தாரை, பாரிநியம் நாயனம், பஞ்சமுக வாத்தியம், தவண்டை, பேரிகை, பிரம்மதாளம், பாங்கா, திருச்சின்னம், தப்பட்டை, முகவீணை ஆகிய 18 வகை இசைக்கருவிகளோடு இங்கு இசைக்கப்படுகின்றன. ஆரூர் பெருமானை பவனி விடங்கர், விடங்கராய் வீதி போந்தார் என்றெல்லாம் தேவாரம் சிறப்பிக்கிறது. இவருக்கு தக்கார்க்கு தக்கான் என்னும் ஒரு பெயரும் உண்டு. அசைந்தாடும் பெருமான், அடிக்கு 1000 பொன்னளிப்பவர், ரத்ன சிம்மாசனாதிபதி, கருணாகர தொண்டைமான், கனகமணி தியாகர், தியாக வினோதர், மணி தண்டில் அசைந்தாடும் பெருமான், செவ்வந்தி தோடழகர், செம்பொற் சிம்மாசனாதிபதி, இருந்தாடும் அழகர், கம்பி காதழகர், வசந்த வைபோக தியாகர், தேவ சிந்தாமணி, முன்னின்று மும்மடங்கு பின்னழகர், தியாக சிந்தாமணி, அந்தி காப்பழகர், தியாகப் பெருமான், செம்பொன் தியாகர், கிண்கிணி காலழகர், தேவார கண்டன் என்னும் பெயர்களும் ஆரூர் தியாகப் பெருமானுக்கு உண்டு. இங்கு மாலை வேளையில் தேவேந்திரன் வந்து பூஜிப்பதாகவும், சாயரட்சை பூஜையில் தேவர்களும் ரிஷிகளும் கலந்து கொள்வதாகவும் ஐதீகம். தியாகேசரின் அசல் விக்கிரகத்தை செங்கழுநீர் பூ மூலம் முசுகுந்தன் சரியாக கணித்தான். எனவே இத்தியாகேசருக்கு செங்கழுநீர் பூ சாத்துவது சிறப்பாகும். ஸ்ரீ தியாகராஜருக்கு நைவேத்தியமாக நெய் தேன்குழல், பெரிய உளுந்து வடைகள் படைக்கப்படுகின்றன. இங்கு ரிஷபதேவர் நின்ற கோலத்தில் செப்பு திருமேனியாக காட்சி தருவது சிறப்பாகும். ஆரூர் அற்புதங்கள் தொடரும். ஆரூரா தியாகேஷா.